உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு என்னால சரியா சொல்ல முடியல. ஆனா என் கூட இருக்கவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அதை பொய்யாக்கணும்னு நினைக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சர்ச், மசூதி, கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, கோயிலுக்கு, சர்ச்சுக்கு இல்ல மசூதிக்கு போனா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குதுன்னா தாராளமா போலாம், தப்பே கிடையாது. ஆனா நான் தான் கடவுள் பிளஸ் இன்ஸ்டால இப்போ ஒரு ஃபேமஸ் வீடியோ பார்த்தேன். தேங்கால ஏறினா உங்க வரலாறே சொல்லிருவேன்னு. இப்படிலாம் உருட்டுறவனுங்களை மட்டும் நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா பூட்ட கேஸ் ஆயிடுவீங்க. அண்ட் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, இருக்குன்னாலும் இல்லைனாலும் ரீசன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, டே 14 ஆஃப் லீன் பல்கிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க ஏஞ்சது வெயிட் செக் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகி ஜிராக்கு சாப்பாடு குத்துட்டு பனானா, ஓட்ஸ், நட்ஸ் அண்ட் வேலாம் போட்டு ஒரு ஹை கேலரி ஷேக் போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வீட்லயே ஷோல்டர் அண்ட் எல்போ பெயினா இருந்ததால ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல 300 கிராம் ரைஸ் அண்ட் 250 கிராம் சிக்கன் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு 1 hour அப்புறம் ஜிம் போயிட்டேன். அங்க போய் பக்காவா வார்ம் அப் எல்லாம் முடிச்சிட்டு சரியான ஹெவி வெயிட்ல ஸ்குவாட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பெல்ட், நீ பேண்ட் எதுவுமே கொண்டு போகல. அதனால முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு ஒரு 2 வேரியேஷன் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வெல்கோரோட கிரியேட்டின் போட்டு குடிச்சிட்டேன். கிரியேட்டின் கிவ்அவேல சரியா பர்சன் செலக்ட் பண்ண முடியல. சோ பிராட்காஸ்ட்ல உங்க கோல் என்ன அண்ட் உங்க கன்சிஸ்டன்சி லெவல் பத்தி சொல்லுங்க. அதை பொறுத்து இந்த வீக் கிரியேட்டின் கிவ்அவே கொடுக்கப்படும்ங்கறத சொல்லிக்கிறேன். ஓகே, இங்க இருந்து லாஸ்ட் 5 சப்பாத்தி அண்ட் 200 கிராம் சிக்கன் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஜிரா தூங்கிட்டான், நானும் தூங்க போயிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திப்போம். நன்றி.